ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா IPL 2026 மேட்ச் நம்பர் 30 GT vs MI மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டீட்டெயில்ஸ் இது இருக்குது, ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. நிறைய விஷயங்களும் நான் நோட் பண்ண சொல்லுவேன், அதுவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் படி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து மேட்ச்சுக்கு நான் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். டெலிகிராம்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் வந்து அடுத்தடுத்து நான் கொடுத்துட்டே இருப்பேன், ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த ஒரு லைக்குன்றது நம்ம வீடியோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கும் யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். ஸோ ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு வென்யூ அண்ட் பிச்சர் போல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைமென்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அகமதாபாத் கிரவுண்டு பெரிய கிரவுண்டு. ஸோ இதிலே வந்து ஸ்கொயர் பவுண்டரிஸ் வந்துட்டு ஒரு 70க்கு மேலே தான் இருக்கும். ஸோ பெரிய கிரவுண்டு. ஸோ இந்த மிஸ் ஷாட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து அது பனிஷ்மெண்ட்டாக இருக்கும், கையில் போய் உட்காந்துரும். ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங்க்கான ஒரு நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான், ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு. பட் ஏரில் அடிக்கிறப்போ கிளியர் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைனா மிஸ்டைம் பண்ணாங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கையில் உட்காரும். இதே அந்த மிஸ்டைமிங் ஷாட்டில் ஒரு சின்ன கிரவுண்டில் வான்கடே, ஈடன் கார்டன்ஸ், சின்னசாமி அந்த மாதிரி இதெல்லாம் போய் வெளியில் போயிடும். பட் இங்கே அப்படி போகாது, கையில் தான் உட்காரும். ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 185 195. பேசர்ஸ் வந்து 65% விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் 35% விக்கெட்ஸ் மட்டுமே வாங்கியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வரனால பால் வந்து இந்த ஸ்பின்னர்ஸ்லாம் நியூட்ரலைஸ் பண்ணிடும். நல்லா வந்து பால் ஸ்கிட் ஆகி பேட்டுக்கு வரும். ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐடியல் ஸ்ட்ராட்டஜி சேசிங் தான் அந்த கிரவுண்டில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும், அதுவும் நைட் மேட்ச் குறிப்பாக. ஸோ இந்த பிளேயிங் லோன் பார்த்துக்கலாம். சுக்மன் கில், சாய் சுஷன், ஜாஸ் பட்டர், வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸ், ராகுல் தெவட்டியா, ரஷீத் கான், ரபாடா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, அசோக் சர்மா, ஷாருக் கான் தான் இம்பாக்ட் பிளேயர். இதே லெவலில் தான் பெஸ்ட் லெவனாக வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஜிடியை பொறுத்த வரைக்கும். மும்பையில் அப்பப்போ சேஞ்சஸ் பார்க்குறோம். ரோஹித் சர்மாவுக்கு இன்ஜுரி, ஸோ இண்டியாவுக்கு போன மேட்ச் எடுத்துகிட்டு வந்தாங்க. சூப்பரான ஒரு கம்பேக் பண்ணார், 100 அடித்தார். ரைன்ரிக் ரிட்டர்ன் போன மேட்ச் ஃப்ளாப்பு. சூரியகுமார் யாதவ் ஃபார்ம் அவுட்டு, நமந்திர மேலே வந்து ப்ரொமோட் பண்ணாங்க நல்லாவே. அவர் வந்து எல்லா மேட்ச்லேயும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுறாரு. ஹர்திக் பாண்டியா, ஷெர்ஃபைன் ருதர்ஃபோர்டு, அதுக்கப்புறம் திலக் வர்மா, மிச்சல் சாண்டனர், சாதுல் தாகூர், ஜாஸ்பிரித் பும்ரா, தீபக் சகர், ஸோ அல்லா கசான்ஃபார் வந்துட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மேட்ச்மே எடுத்துகிட்டு வருவாங்க. கொஞ்சம் பிக்கர் கிரவுண்டுனால இன்னுமே அவருக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அவர் தான் வந்து இம்பேக்ட் பிளேயர். மிச்சல் சாண்டருமே ப்ளே பண்ணுவாரான்றது தெரியல. அவருக்கு பதிலாக வந்து வேறு யாராச்சும் தான் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம். அந்த எம்ஐயை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயிங் லெவன் நம்ம ஸ்டேபிளைஸாக சொல்ல முடியாது. ஜிடி மாதிரி இல்லை பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து லூசிங் சைடில் இருக்காங்க. நிறைய மேட்ச் வந்து தோற்றுருக்கனால காம்பினேஷன் மாற்றி தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. வின்னிங் சைடு வந்ததுக்கப்புறம் தான் ஒரே டீமை வச்சு ப்ளே பண்ணுவாங்க. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டீம் ஃபார்ம் அண்ட் மூமெண்டம் பார்த்துருவோம். டீம் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு அந்த டாப் 3 அண்ட் பாட்டம் 3 தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். வீக்னஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மிடில் ஆர்டர் தான். ஸோ அந்த நம்ம பேர் சொல்கிற மாதிரி லோவர் ஆர்டர் தான். கிளென் பிலிப்ஸ், ராகுல் தெவட்டியா, ஷாருக் கான் இம்பாக்ட் பிளேயராக எல்லா மேட்ச் இறக்கி விட்றாங்க. பட் பெருசாக வந்து அவங்களால இது பண்ண முடியாது, கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. வாஷிங்டன் சுந்தர், ஸோ அந்த 3 பேரை அவுட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வந்து பெரிய உள்ள பேட்டிங்கிறது கிடையாது ஜிடியில். அதே மாதிரி பாட்டம் 3 அவ்வளோ டீசெண்டாக வச்சுருக்காங்க. ரபாடா, அசோக் சர்மா, சிராஜ், பவுலர்ஸ் வந்து டீசெண்டாக இருக்காங்க. மும்பையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னா ஜாஸ்பிரித் பும்ரா, தீபக் சகருடைய நியூ பால் தான். பட் தீபக் சகருமே பெருசாக எந்த விதமான ஃபார்மில் இல்லை. ஜாஸ்பிரித் பும்ரா எக்கனாமிக்கலாக போகிறாரு, பட் ஸ்டில் விக்கெட்லெஸ்ஸாகவே இருக்கார். 5 மேட்சாக இந்த வருஷம் தான் ஜாஸ்பிரித் பும்ராவுக்கு ஒரு விக்கெட் கூட விடுகிற ஐபிஎல்லில். அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் டியூவில் இப்போது செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் ஸ்பின் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுதான் வந்து அவங்களுடைய வீக்னஸாக இருக்கும். ஸோ சூரியகுமார் யாதவ் என்ன தான் வந்து நல்ல ஒரு வென்யூ ஆரம்பிச்சிருந்தாலும் சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது. ஒரே ஒரு மேட்ச் தான் அடிச்சிருக்காரு இந்த ஐபிஎல்லையுமே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிளேயர் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டாப் 5 பிளேயர்ஸ் யாருக்கு அதிகபட்சமான ஸ்டாட்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஜாஸ் பட்லர், சூரியகுமார் யாதவ், சுக்மன் கில், ஜாஸ்பிரித் பும்ரா, சாதுல் தாகூர். ஸோ 5 பேருக்கு தான் நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ மேலே பார்த்துடலாம். இப்போ சுக்மன் கில் டாப்பில் வந்துருக்காரு. அகமதாபாத்தோட கிங்கே அவர் தான், 60 ஆவரேஜ். ஜாஸ் பட்லருமே அதே தான், 70 ஆவரேஜ். எம்ஐக்கு எகன்ஸ்டாகவும் ஜாஸ் பட்லருக்கு 69 ஆவரேஜ்ன்றது இருக்குது. சாய் சுதர்ஷனுக்கு 34, 51. இவங்க 3 பேருமே பயங்கரமான ஒரு ஆவரேஜ்ன்றதை வச்சுருக்காங்க இந்த பர்டிகுலர் வென்யூவில். வாஷிங்டன் சுந்தர் 26, 24. கிளென் பிலிப்ஸ் வந்துட்டு 28. அதுக்கப்புறம் ராகுல் தெவட்டியா 26. விக்கெட் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் 1.2, 1.5 வச்சுருக்காரு. பட் பெருசாக விக்கெட் காலமில் அவர் கிடையாது. ஸோ அவர் எந்த மேட்ச் நம்ம விக்கெட் எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறோமோ அந்த மேட்ச் வந்து டெல்லியில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் 3 விக்கெட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அருண் ஜேட்லி ஸ்டேடியமில்.
மற்றபடி எந்த ஸ்டேடியம்லேயும் அவர் பெரிய லெவலில் விக்கெட் விழுகிறது இல்லை. ஒரு விக்கெட் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. ஐஷர் ரபாடா, சிராஜ், அசோக் சர்மா இவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பண்ணுறாங்க. பிரசித் கிருஷ்ணா, ஸோ இவங்கெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே ஒன்றுக்கும் மேலே விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ இங்கே குயின் அண்டிகாவுக்கு பார்த்துலாம். குயின் அண்டிகாவுக்கு ஜிடிக்கு எகென்ஸ்டாக 34, அகமதாபாத்தில் 31, ரயன் ரிக்கில்டன் 33, இப்போ தான் அகமதாபாத்தில் ப்ளே பண்ண போகிறாரு. சூரியகுமார் யாதவ் 56, 31 நல்ல ஆவரேஜ் இருக்குது. நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டும் கூட. பார்க்கலாம் இதை யூஸ் பண்ணிக்கிறாரா என்னன்னு தெரியல. பட் சுத்தமாக ஃபார்ம்லே கிடையாது. இந்த பக்கம் வேறு பவுலிங் நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸாகவே இருக்காங்க. ரபாடா, ஒரு பிரசித் கிருஷ்ணா, அசோக் சர்மாவே ஒரு நியூ பவுலராகவே இருந்தாலும் நல்லா ஸ்பீடு வேரியேஷன்ஸில் நல்லா போடுறாரு. ஸோ அதனால் நல்லா ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்காங்க. நமந்தீர் 26, 24, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா 28, 30. அவருக்கு இந்த கிரவுண்டை பற்றி கொஞ்சம் தெரியும். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச் அது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹை. ஏன்னா அவர் வந்து ஜிடி கேப்டனாக இருக்கப்போ ஃபஸ்ட் சீசன்லேயே வந்துட்டு உங்களுக்கு ட்ராஃபி அடிச்சு கொடுத்துருக்காரு. ப்ளஸ் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா அவருடைய பவுலிங். ஸோ பேட்டிங்கில் எப்பயும் போல் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாருன்னே இருக்கட்டும். பட் பவுலிங்கில் அவருடைய வேரியேஷன்ஸ், ஸ்லோவர் பவுன்சரு, அதுக்கப்புறம் ஒயிட் கட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் போடுறப்போ மிஸ்டைம் ஆச்சுன்னா கடையில் வெளியே போய் விழுந்துடும். 6 அடிச்சு ஒரு மிஸ்டைம் ஆனாலுமே வெளியில் போய் விழுந்துடும். பட் இங்கே வந்து போய் கையில் தான் விழுகும். ஸோ அதனால் ஹர்திக் பாண்டியா விக்கெட் டேக்கிங் இது வந்து இந்த கிரவுண்டில் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் நோட் பண்ணிங்க. ஏன்னா அவர் எப்படினாலும் 3-4 ஓவரு ப்ளஸ் டெத்து ஓவர்லேயும் வந்து ஓவர்ன்றது போட்டுறாரு. மிடில் ஒரு ஓவரு, பவர் பிளேயில் ஒரு ஓவரு, டெத்தில் ஒரு ஓவர் போட்டுறாரு. ஸோ விக்கெட் லெஸ்ஸாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக வந்து ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ சர்ஃபேன் டூர்ஃபோர்ட் 20, 21, திலக் வர்மா 22, 29, மிச்சல் சானர் வந்து 1.2, 1.3, சாதுல் தாகூர் நல்ல ஒரு விக்கெட் அரைச்சிருக்காரு இந்த வென்யூவில் 1.6, 1.4. அதுவுமே அவருக்கு ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே வந்து ஒரு கோல்டன் ஆமாம் சார் ஒரு விக்கெட் நேக்குன்றது அவருக்கு இருக்குது. இந்த வென்யூவுமே பெரிய வென்யூனால அவர் வந்து இந்த வேரியேஷன்ஸ் அதிகமாக போடக்கூடிய ஒரு பவுலர் தான் சாதுல் தாகூர். ஸ்லோவர் ரன்ஸ் அதிகமாக போடுவார், ஸ்லோவர் பவுன்சர் போடுவார், ஸோ நக்கிள் பால் போடுவார். ஸோ இந்த மாதிரி போடுறப்ப கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் இது வந்து இந்த கிரவுண்டில் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் அவருடைய விக்கெட் டேக்கிங் ஸ்டாட்ஸுமே அதிகமாக இருக்குது இந்த பர்டிகுலர் வென்யூவில். ஜாஸ்பிரித் பும்ரா 1.3 வச்சுருக்காரு. தீபக் ஷாருக்குமே அதே மாதிரி தான் இருக்குது. அல்லா ஹசன் ஃபார் இந்த மேட்ச் வந்து டெபியூட். ஸோ அதுதான் வந்து ஸ்டாட்ஸு பார்த்து நோட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பவுலர் இம்பேக்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ரஷீத் கான் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் இம்பாக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா கொஞ்சம் இன்னுமே பெட்டராக இருக்கும். பட் இதில் என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா போன மேட்ச்சுமே இதே கிரவுண்டில் தான் ப்ளே பண்ணாங்க. பட் ரஷீத் கான் ஸ்பின்னர் வந்தாலே ஈஸியாக ஓட்டிடுறாங்க. இப்போலாம் பெருசாக வந்து விக்கெட் விழுது. இப்போ லாஸ்ட்டாக ஈடன் கார்டன்ஸில் ஒரு லோ ஸ்கோரிங் கேம் பார்த்தோம். மதியம் மேட்ச்சு பிச் ரிப்போர்ட்டில் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பிச்சுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் வந்து ஸ்பின்னிங் நல்லா எடுத்துச்சு. வருண் சக்கரவர்த்தி வந்து ஃபார்முக்கு வந்திருக்காரு திரும்ப. சுனில் நரேன் நல்லா பண்ணார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா 2 விக்கெட்டு. ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து இப்போ நல்லா பண்ண முடிஞ்சது. பட் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் அப்படின்றப்ப ஈஸியாக ஸ்பின்னர்ஸை ஓட்டிடுறாங்க. பெரிய ரோவில் விக்கெட்டுன்றது விழுக மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனையாகவே இருக்குது. இப்போ டெத்தில் டேக் ஆன் பண்ணுறாங்கன்னா டெத்தில் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் போடுவாங்க. சப்ப வேரியேஷன்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கலாம். பவர் பிளேலையும் அதே மாதிரி பண்ணுறாங்க. மிடில் ஓவர்ஸில் கூட ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து வேரியேஷன்ஸ் போட்டால் விக்கெட்டுன்னு விழுகிறதை தவிர்த்து ஒன்று ஸ்பின்னர்ஸை தூக்கி கரெக்டாக வெளியில் அடிச்சிடுறாங்க பேட்டிங் பிச்சில். அப்படி இல்லாட்டி வந்து ரொட்டேட் பண்ணியே ஓட்டிடுறாங்க. அதுதான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மிடில் ஓவர்ஸில் ரஷீத் கானுக்கு இவங்க ஸ்பின் சோக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அவரோட இம்பேக்ட் லெவல் இருக்கும். இங்கே ஜாஸ்பிரித் பும்ரா, தீபக் சஹர் அவங்களுடைய நியூ பால் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இம்பேக்ட் லெவல் கிரிட்டிக்கலாக இருக்குது. கொஞ்சம் டிவியேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக போன மேட்ச் பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார். ரபாடாவும் ஏர்லீரா கேகேஆர் எடுத்தாங்க நிறையா. ஸோ அதனால் வந்துட்டு இம்பேக்டாக இருக்கும். பட் ஆப்போசிட்டாக ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய் சுதர்சனும் சுக்மன் கில்லும். ஸோ அவங்க வந்து இந்த வென்யூவில் பயங்கரமான ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. பெரிய லெவலில் ஃப்ளாப் ஆகக்கூடிய ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர்ஸ் கிடையாது. சுக்மன் கில்லாக இருக்கட்டும், சாய் சுதர்சனாக இருக்கட்டும், ஸோ ஜாஸ் பட்லர் மட்டும்தான் இவங்களை தவிர்த்து ஒரு நல்ல ஹிட்டிங் அதிகமாக ஒரு மேக்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளேயரு. பட் சுக்மன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர் முதற்கொண்டு எல்லாமே வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸான பிளேயர்ஸ் தான். ஜாஸ் பட்லர் கூட 2ஆம் பட்சம் தான். ஸோ சாய் சுதர்சன், சுக்மன் கில் ஓப்பனிங் வரக்கூடிய 2 பேருமே நல்ல ஆர்த்தடாக்ஸ் பிளேயர்ஸு. ஸோ பெருசாக அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ நல்ல ஸ்விங் ஆச்சு, அந்த டிவேட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹெட் டு ஹெட் பார்த்துருவோம். அட்வான்டேஜ் டேரெக்டாக ஜிடி தான். காரணம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ எம்ஐ வந்து பெருசாக ஃபார்மில் கிடையாது. அவங்க தான் நல்லா ஃபார்மில் இருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய 3 பேர்த்துக்குமே இந்த வெனியூலும் சரி எம்ஐக்கு எகென்ஸ்டாகவும் நல்ல ஆவரேஜ் இருக்குது. 50க்கு மேலே ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்டேஜ் வந்து ஜிடிங்கிறது தான் இருக்குது. ஸோ மேத்தமெட்டிக்கல் டாமினன்ஸ் எல்லாமே நம்பர்ஸ் தான். ஸோ மேட்சப் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பக்கம் ஓப்பனர்ஸ்க்கும் ஒரு குயின் அண்டிகாவுக்கு ரயன் ரிக்கில்டனு, இந்த பக்கம் ரபாடா, சிராஜ் 2 பேர்த்துக்கும் யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு தான்.
ஸோ கண்டிப்பாக வந்து டிவியேட் ஆச்சு ஏதாச்சும் ஆச்சுன்னா டாப் ஏஜ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா வான்கடையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குட்டி கிரவுண்டு, சூப்பர்பான ஒரு பேட்டிங் கேட்டு பிஸ்கிட் ஆனாலும் வெளியில் போய் விழுந்துடும். பட் ஜிடி கிரவுண்ட் அப்படி கிடையாது. டாப் ஏஜ் ஆச்சுன்னா கையில் பிடிச்சி போட்டுருவாங்க. அது வந்து ஒரு இந்த கிரவுண்டுக்கு பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அந்த டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் எம்ஐ ஸ்பின் ஹிட்டர்ஸ் ஒரு சூரியகுமாராக இருக்கட்டும், இல்லை திலக் வர்மாவாக இருக்கட்டும், ரஷீத் கானே ஈஸியாக அந்த இதில் வருது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பின் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸை ஓட்டி தள்ளிடுவாங்க நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டில். ஸோ ரஷீத் கானுக்கு இதில் டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ ஸ்கை, திலக் வர்மா இந்த மாதிரி பேட்டர்ஸ் அட்வான்டேஜ்னால இதில் எம்ஐக்கு தான் வந்து அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் ப்ராபப்ளி எல்லாமே பேசஸை நம்பி போகிறது பெட்டராகவே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வென்யூவில். இந்த சீசனுமே அப்படி தான் வந்து போயிருக்கு. ஸோ பேட்டர் மேட்ச் அப்படின்றத பார்த்துலாம். சுக்மன் கில் வர்சஸ் தீபக் சகர், இதுலேயுமே அட்வான்டேஜ் கில்லுக்கு தான். நல்ல ஆவரேஜ் இருக்குது, பெரிய உள்ள ஃப்ளாப் ரேட்டு கம்மியாக வச்சுருக்காரு. இந்த சீசன்லேயுமே சூப்பராக கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்ச்சுமே வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு அவர் தான் அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ப்ளஸ் இந்த வென்யூலையும் அவர் தான் வந்து கிங்கு. ஸோ ஹர்திக் பாண்டியா வர்சஸ் கைசோ ரபாடா டெத்தில், ஸோ இதில் வந்து யார் வேணால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் அட்வான்டேஜ்ன்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவருக்குமே இந்த கிரவுண்டை பற்றி எல்லாமே தெரியும். ஒரு நல்ல எக்ஸ்பிரஸ் பேஸ். பட் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் சீசனில் ரபாடா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அது ஃபியூர் மேட்சஸில் தான் நல்ல ஒரு ஹை கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா அதிக ரன்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து ஹர்திக் பாண்டியா யூஸ் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நிறையவே இருக்குது. ஸோ டெத்தில் ஹர்திக் பாண்டியா ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஐ கோ வித் ஹர்திக் பாண்டியா இந்த பேட்டர் மேட்ச் அப்பில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கீ பேட்டர்ஸ்ன்றதை பார்த்துலாம். கீ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜாஸ் பட்லர் வர்சஸ் பும்ரா. ஸோ இதில் வந்து ஜாஸ் பட்லர் வந்துட்டு 10 மேட்ச்சில் 2 டைம் அவுட் ஆகிருக்காரு, 69 ரன் அடிச்சிருக்காரு 73 பால்ஸில். ஸோ 94 தான் ஸ்ட்ரைக் ரேட். ஸோ பும்ராக்கு எகென்ஸ்டாக ஜாஸ் பட்லரோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அவர் வந்து டிஃபென்ஸ் தான் ஆடி இருக்காரு கேப்டன் பும்ராக்கு எகென்ஸ்டாக யாக்கர்ஸு பவுன்சர்ஸ்க்கெலாம். ஸோ இதில் டேரெக்டாக அட்வான்டேஜ் வந்து பும்ராக்கு தான்ன்றது இருக்குது. ஸோ ஆஸ் பர் நம்பர்ஸ். ஸோ பேட்டில் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூரியகுமார் யாதவ் வர்சஸ் ரஷீத் கான். ஸோ ரஷீத் கான் கிட்ட இது வரைக்கும் அவுட் ஆனதே கிடையாது, 108 ரன் அடிச்சிருக்காரு சூரியகுமார் யாதவ். ஸோ அந்த ஸ்பின்னுக்கு அவர் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அவங்க வர ஈஸியாக எடுக்கிறாங்க. குறிப்பாக நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ஸோ வேறு மாதிரி அவுட் ஆகலை அப்படின்னா அவர் எந்த மாதிரி அவுட் ஆகுனா, அவருடைய ஃபேவரட் ஷாட் ஆடி, அதாவது அந்த ஃபைன் லெக் பக்கம் ஒரு ஆளை நிப்பாட்டிடுவாங்க, அவர் அங்கே தான் அடிப்பாருன்னு சொல்லிட்டு அங்கே அடிக்கிற மாதிரியே ஒரு போடுறாங்க. சின்ன கிரவுண்ட்னால் அதை தாண்டி பவர் கொடுத்தா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இந்த மாதிரி பர்டிகுலர் வென்யூ பெரிய கிரவுண்ட்ஸ்லலாம் கரெக்டாக கையில் போய் உட்காந்துரும். அது வந்து ஒரு பெரிய மைனஸாக இருக்கும். பட் ஸ்பின் இந்த பேட்டரில் பார்க்குறப்ப அட்வான்டேஜ் வந்து கண்டிப்பாக ஸ்கைக்கலாம். ஸோ கீழே வந்து குயின்டன் டிகாக் வர்சஸ் முகமது சிராஜ். இந்த பேட்டில் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. பட் 6 இன்னிங்ஸில் 2 டைம் வந்து அவுட் எடுத்திருக்காரு குயின்டன் டிகாக்கை சிராஜ். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் பர்டிகுலர் மேட்ச் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆவரேஜ் வெறும் 11 தான் வந்து வச்சுருக்காரு குயின்டன் டிகாக். சிராஜ் எகென்ஸ்டாக 21 பாலுக்கு 23 ரன் தான் வந்து அடிச்சிருக்காரு சிராஜை. ஸோ டேரக்ட் அட்வான்டேஜ் சிராஜுக்கு தான். ஸோ இதெல்லாம் பார்த்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அவங்களுமே இதெல்லாம் பார்த்துட்டு மேட்சஸ் பார்த்துட்டு தான் வந்து ஒரு பேட்டர் வரப்போ அவங்கள கொண்டு வருவாங்க. இன்றைக்கெலாம் எல்எஸ்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷதீப், நம்ம அதை வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஏடின் மார்க்கம் வந்து ஹர்ஷதீப் 7 டைம் கிட்டத்தட்ட அவுட் பண்ணியிருக்காரு வெறும் ஒரு 15-16 இன்னிங்ஸில். அந்த வீடியோலேயே வந்து காமிச்சிருந்தோம். அதனால தான் இன்றைக்கி ஓப்பனிங் ஸ்லாட்டே வந்து மாற்றிருக்காங்க. ஏடின் மார்க்கம் ஓப்பனிங் வரல, ஆயுஷ் பதுனே ட்ரை பண்ணாங்க. அதுக்கு காரணம் ஹர்ஷதீப் சிங் பவர் பிளேயில் போடுவார், ஏடின் மார்க்கம் விக்கெட்டை இழக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் வந்து அவரை மிடில் ஆர்டருக்கு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுமே இந்த மேட்ச் அப்பு அனலிட்டிக்ஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்து வருவாங்க. அதை தான் நம்மளும் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபேண்டசி டீம் செலெக்ஷன் பார்த்துடலாம். ஜாஸ் பட்லர் கேப்டன், சுக்மன் கில் வைஸ் கேப்டன். இந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் நாளைக்கு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுவாங்க. குயின்டன் டிகாக், சூரியகுமார் யாதவ், சாய் சுதர்ஷன், ஹர்திக் பாண்டியா, ஜாஸ்பிரித் பும்ரா, ரஷீத் கான், கைசோ ரபாடா, முகமது சிராஜ். இன்னும் நீங்கள் 3வது ஒரு சேஃபஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. பேட் அண்ட் பால் பவுலிங்கும் போடுவார், உங்களுக்கு பேட்டிங்கில் வந்து ரன் அடிச்சு கொடுப்பாரு. அவர் தான் வந்து யூனிவர்சல் கேப்டன். ஸோ நாளைக்கு பொறுத்த மட்டும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 கேப்டன் வைஸ் சாய்ஸஸ் மாறி வரும். ஜாஸ் பட்லர், சுக்மன் கில், சாய் சுதர்ஷன், ஹர்திக் பாண்டியா. பட் சாய் சுதர்ஷன் வந்து ஃபார்மில் கிடையாது. ஹர்திக் பாண்டியா ஃபார்ம்லேயே இல்லைனாலும் ஒரு ஆல்ரவுண்டர்னால 4 ஓவர் ப்ளஸ் பேட்டிங், அட்லீஸ்ட் 3 ஓவர், டெத் ஓவர், மிடில் ஓவர்னு மாற்றி போடுவார். ஃபஸ்ட் போலிங்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். இந்த வென்யூவில் அவருக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ அதனால் இந்த 3 பேத்துக்குள்ளே தான் மாறி வந்து கேப்டன் வைஸும் வரும். கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறாங்க. சாய் சுதர்ஷன் நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. பட்டு லாஸ்ட் 2 மேட்சாக ஒரே மாதிரி பாலுக்கு தான் அவுட் ஆகிருக்காரு, அதுவும் ஸ்பின்னர்ஸ்க்கு அவுட் ஆகிருக்காரு. அதை வந்து பார்த்துட்டு வந்துவாருன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சு. ஸோ அவரையுமே வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ட்ரம்ப் பீக்ஸை பொறுத்த வரைக்கும் திலக் வர்மா சுத்தமாக ஃபார்மில் கிடையாது. அதனால்
நமந்தீரை மேலே அனுப்பிச்சு அவருடைய பொசிஷனுமே மாற்றி ஏதோ பண்ணுறாங்க. இந்த மேட்ச் ப்ளே பண்ணுவாரான்றது கூட எனக்கு தெரியலை. 10 பிலிப்ஸை ட்ரம்ப்பாக ட்ரை பண்ணலாம். அப்புறம் சாதுல் தாக்கூர் நல்ல ஒரு டிஃப்ரெண்டேல் பிக்காக இருக்கும். ஒரு கோல்டன் ஆம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான், ஜாஸ்பிரித் பும்ரா, ரபாடா, முகமது சிராஜ் இதுவே வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ரஷீத் கானுக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு பேஸை நல்லா எடுக்கிறாரு, ஸ்பின்னர் விக்கெட் விழுக மாட்டேங்குன்னு வச்சிங்கன்னா சாதுல் தாக்கூரை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த பக்கம் ஒரு 2 பேர், இந்த பக்கம் ஒரு 2 பேர்னு சொல்லிட்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் ஸ்ட்ராட்டஜின்றதை பார்த்துடலாம். கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஜிடி பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சுக்மன் கில்லை வைஸ் கேப்டனாக போட்டு ஜாஸ் பட்லரை கேப்டனாக போட்டுக்கோங்க. எம்ஐ பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்கன்னா மேபி ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா வேறு வழி இல்லை, சூரியகுமார் யாதவை ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சுருக்காரு, ஃபார்முக்கு வருவார்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். பும்ராவை இந்த மேட்ச் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் இந்த வென்யூமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அவருக்குன்றது நான் நம்புகிறேன். ஸோ அவருடைய மறுபடியும் ஃபார்முக்கு வரதுக்கு, ஏன்னா வருண் வந்து ஒரு 4 மேட்சாக விக்கெட் எடுக்காமல் இருந்தார். அந்த பிச்சு ஹெல்ப் பண்ணிச்சு. மதியம் மேட்ச் வேறு நல்லா போட்டார், விக்கெட்ஸ்ன்றது கிடச்சி ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக அமைஞ்சதுனால. அர்ஷதீப் சிங்கும் கடந்த 2 மேட்ச்சில் மும்பைக்கு கூட 3 விக்கெட்டு, அதுக்கு முன்னாடி 2 விக்கெட்டு. ஸோ அப்படி வந்து எடுத்துட்டார். ஸோ ஜாஸ்பிரித் பும்ரா மட்டும்தான் மிச்சம் இருக்கார். ஸோ இந்த மேட்ச் மேபி ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா இவங்க 3 பேரை மட்டும் எப்படியாச்சும் வந்து தூக்கிட்டாங்க. ஒரு 2 பேரை தூக்கிட்டாலே அடுத்து ஒரு பேட்டர் 4வது பேட்டர் விடுறப்ப அடுத்து ஈஸியாக வந்து விக்கெட்ஸ்ன்றதை விட்டுருவாங்க ஜிடி. அதனால தான் வந்து நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜிடி வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி 55% இருக்குது. டியூ டு கரண்ட் டோர்னமெண்ட் ஃபார்ம் அண்ட் மொமெண்டம் நல்ல ஒரு வின்னிங் டீமாக இருக்காங்க. பர்டிகுலராக பார்க்குறப்ப அவங்க தான் இப்போ சாலிடாக ஸ்ட்ராங்காக தெரியாங்க. ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜுமே அவங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம டெலிகிராம் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.